எல்லாருக்கும் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் 7 சீட் எஸ்யூ டைப் கார் வாங்கலாம்னு நினைக்கும். நம்ம மைண்டில் வரது கார் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பொலேரோ தான். இந்த கார் வந்து டாப் அண்ட் மாடலே 12 to 13 lakhs ஆகுது. இந்த கார் வந்து அவ்வளோ பட்ஜெட்டில் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குமா, தேர்ட் ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குமா, பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே இந்த காரை பற்றி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் வந்து ஹெட்லைட் பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாகவும், ஃப்ரண்ட் ஸ்டாட்டிக் பெண்டிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அது எந்த சைஸ் ஸ்டேரிங் திருப்பமும் அன்சில் லைட் எரியும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அது நாம் தனியாக எக்ஸ்ட்ரா அசஸரியாக பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்ஜின் பையை தூக்கும் போதே ரொம்ப வெயிட்டாகும். இதை வச்சு நம்மளுக்கு தெரியும் இந்த காரோட பாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது போக வந்து எவ்வளோ ரகடாக இருக்குன்னு லுக்லேயும் தெரியுது. நமக்கு இந்த இன்ஜினோட பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து BS6, அது போக 1.5 3 சிலிண்டர் இன்ஜின். இது வந்து டர்போ சார்ஜிங் டீசல் இன்ஜின். அதுபோக இது வந்து 75 bhpயும், அதுபோக வந்து 210 நியூட்டன் டார்க் வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுபோக நெக்ஸ்ட் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள வந்து 13 to 14 தான் கிடைக்கும். அது நார்மல் சீட் 50 to 60 மெயின்டைன் பண்ணணும்னா, அதுவும் ஹைவேஸில் வந்து 70 to 80 மெயின்டைன் பண்ணால் நம்மளுக்கு வந்து 16 to 17 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் வந்து நெக்ஸ்ட் வந்து இதோட சைட் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக இருக்கும். அது போக வந்து நல்ல லென்த்தாகவும் இருக்க மாதிரி இருக்கும். அதோட வீலோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 15 inch ஆஃப் ஹைட் இருக்குது. அது போக வந்து இவங்களோட வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட லென்த்து சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா 13.1 feet லென்த்தும், அதுபோக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 0.59 feet கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கனால நம்ம வந்து ஒரு குண்டுங்குழிக்குள்ளே போகணுமோ இல்லை வந்து ஒரு ஹில்ஸ் ரைடோ அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து பயப்படாமல் போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் போகும்போது ஒரு குழியே இருந்தாலும் நம்ம வந்து பயப்படாமல் அந்த குழியில் விட்டு எடுத்து வண்டியை ஓட்டலாம். அந்த மாதிரி தான் வந்து அந்த வீடோட ஹைட்டும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது போக வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த காரில் கொடுத்துருக்க லைட் ஸ்டிக்கரிங்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து BS6 மாடலில் தான் வரும். அது போக வந்து உள்ள இன்டீரியர் வியூஸ் பார்க்கலாம். இன்டீரியர் வந்து நார்மலாக ஒரு புட் கேப் இருக்க மாதிரி இருக்குது ரைட் சைடில், டிரைவர் சைடில். அது போக அது போக இதோட கீஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக மகேந்திராவில் வந்து தாரியில் வந்து நீங்கள் எந்த மாடல் XUV 300 பொலேரோ நியூ எந்த கார் எடுத்தாலும் இந்த ஃப்ளிப் டைப் கீ தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து 3 வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம், அது போக வந்து அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ண டோட்டல் சென்ட்ரல் ரிலீஸிங் சிஸ்டம், அது போக வந்து லைட் எரியறது, இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளோ 3 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம காரோட இன்டீரியர் பார்க்கலாம். அது வந்து காரை கிராங்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லைட் வந்து எக்ஸாஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் லைட் வந்து பிளிங்க் ஆகி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நார்மலாக ஒரு கிராங்க் கொடுத்தாலும் உள்ள லைட்ஸ் வந்து வேறு லெவலில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபாக் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டார்ச் வந்து மகேந்திராவில் வந்து மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா எப்போவுமே சிக்னல் நிற்கும் போது கிளச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆகி நார்மல் யூசேஜ் ஃபங்க்ஷனாலிட்டி வந்துருக்கும். அதுபோக வந்து டிரைவர் உட்கார ஸ்பேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்குது. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்லேயும் இருக்குமா ரூஃப் டேலைட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், அது போக வந்து ஃபைல் ஹோல்டர், அதுக்கப்புறம் உட்கார டிரைவர் வந்து ஹோல்ட் பண்ணுறக்கு ஒரு சீட் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எது கொடுத்தாலும் தெரியல, நார்மலாக ஸ்பேஸ் ஹோல்டு மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன காம்பாக்ட் ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மீட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம், மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது, எத்தனை கீல் இருக்குதுன்னு பார்க்கலாம். அது போக வந்து நார்மல் AC 12 watt சிஸ்டம், அதுபோக சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம், அது டிரைவர் பக்கத்தில் இருக்கா சென்டராக இருக்கிற எல்லா டோர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் மைக்கு, அது கிராம்ப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நார்மல் எல்லோ கலர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி டிரைவர் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பின்னாடி இது ரொம்ப ஸ்பேஸே இல்லாத மாதிரி இருக்கும். செகண்ட் ரோவில் வந்து பெஞ்ச் சீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வேணா யூஸ் பண்ணிங்களா வேண்டாம் ஃபோல்ட் பண்ணி ஜிப்புக்கில் வச்சுருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆம்ரெஸ்ட் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்க வேண்டியதில்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இது ரொம்ப ஸ்மூத்தியாக ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது. அது வந்து சீட்லேருந்து ஒரு 2 to 3 centimeter அபோவ் ஹைட்டில் தான் இருக்குது. அது வந்து வைக்காமே இருந்திருக்கலாம். அது அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ஒரு ஸ்பாஞ்சி ஃபீல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பொலேரோங்கிற சில்வர் கலர் ப்ராட் இதுவும், அது போக வந்து ஒயிட்டில் கொடுத்தா ரொம்ப கிளாஸியான லுக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்டெப்னி டயர்ஸை வந்து வெளியே கொடுத்துருக்கனால அது ஒரு ரகட் லுக் கொடுக்குது. அது போக அந்த இடத்துலையும் அவங்களோட பிராண்டை விட்டு கொடுக்காம பிராண்டோட பேரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 690 liters. அது போக வந்து இவங்க ஜம்ப் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வேணா ஃபோல்ட் பண்ணி. இது எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வந்து ரிமூவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக சீட்டுக்கு கீழே ஒரு லெக் ரூம் வரும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சீட்டை வந்து மாறிடும். இது நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டாப்பை திரும்பி வந்து ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். அது போக வந்து இதில் வந்து பொலேரோ 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 2 வந்து பின்னாடி வந்து ஜம்ப் சீட் சைடில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதில் 2 சின்ன சீட் இருக்க மாதிரி இருக்கும். இதில் நான் உட்காந்து காட்டுறேன் பாருங்கள். ஒருத்தர் உட்காந்து இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் உட்கார முடியாது, ஸ்பேஸே இல்லாத மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பின்னாடி வைப்பருக்கான வாட்டர் வந்து ஊற்றுற இடமும் வந்து டோரோடு அட்டாச் பண்ணியிருக்காங்க. காலகட்டத்தில் எவ்வளோ ஹை டெக்னாலஜி இருக்க கார் வந்தாலும் இந்த பொலேரோங்கிற க்ரேஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு குறைஞ்சதே கிடையாது. அதுப்போ வந்து சராசரி மக்கள் வந்து கவர்மெண்ட் பீப்புள்ஸ் வரைக்கும் இந்த பொலேரோ கார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரகடாகவும்
நல்ல எஸ்யூ டைப்லேயும் அது போய் எவ்வளோ தான் லோடு வச்சாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையவே மாட்டேங்குது. அதனால தான் இந்த பீப்புள்ஸ் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணான்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ரோட்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக பெஸ்ட் வெஹிக்கிள் தான். நெக்ஸ்ட் நம்ம வேறு ஒரு காரோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.